வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் சைட்டில் புலம்பிக்கிட்டே வேலை செஞ்சிட்டு இருக்க அங்கே பாண்டியன் வர்றாரு. அண்ணே அப்படின்னு கூப்பிட அனீஷ் திரும்பி வாங்க பையாங்கிறாரு. அண்ணே எங்கன்னு பாண்டியன் கேட்க உள்ளதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அனீஷ் சொல்ல, அண்ணே இப்போ ஓகேவா இருக்கான்னு கேட்குறாரு பாண்டியன். ஓகே எல்லாம் இல்லை பையா, பேருக்காக தான் இங்கே வேலை செய்கிறாரு. ஆனால் மனசு முழுக்க அந்த கல்யாணத்து மேலே தான். இப்போ தாலி கட்டியிருப்பாங்க, போட்டோ எடுத்திருப்பாங்க, இப்போ சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பையாவால் ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு அனீஷ் சொல்ல, சரி நான் போய் பார்க்குறேங்கிறாரு பாண்டியன். சரி போங்க, உள்ளதான் இருக்காரு அப்படின்னு அனீஷ் சொல்ல பாண்டியன் உள்ளர வர்றாரு. அங்கங்க ஆளுங்க வேலை பார்த்துட்டு இருக்க அண்ணனை தேடிக்கிட்டே வர்றவர். அவரு அங்க ஒரு பில்லருக்கு முட்டு கொடுத்து அதே பொசிஷன்ல உட்கார்ந்துருக்க. அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட சேரன் கிட்ட நோ ரெஸ்பான்ஸ். பக்கத்துல உட்காந்து அவர் கையில கைய வச்சு அண்ணன்னு கூப்பிட தூக்கத்துல இருந்து முழிக்கிறவர் மாதிரி முழிச்சு திரும்பி பாக்குறாரு. அண்ணே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் என்னடா என்னடா இங்க அப்படின்னு சேரன் பதட்டமா கேட்க, இந்த பக்கமா ஒரு வண்டி டெலிவரிக்காக வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன், அதனால தான் வந்தேன்னு பாண்டியன் சொல்ல, ஓ டீ சாப்பிட்றியா இந்தா அப்படின்னு அங்க தவம் பண்ணிட்டு இருக்க டம்ளரை எடுத்து பாக்குறாரு. ஐயோ சூடு ஆறிடுச்சா அப்படிங்கிற சேரன், அண்ணே அப்படின்னு புதுசா வாங்கிட்டு வர ஒருத்தரை கூப்பிட, அண்ணே என்ன அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே வையின்னு பாண்டியன் வாங்கி கீழே வச்சிடுறாரு. உடனே நார்மலா காட்டிக்கணுங்கிறதுக்காக, பாண்டி இந்த வீடு யாரோட இது தெரியுமா, நம்ம தெருவில் பெரிய போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காருல்ல ராஜன் அண்ணே, அவரை கூட உனக்கு நல்லா தெரியுமே, அவர் வீடு தாண்டா இது. வீடு எப்பவோ முடிஞ்சிருக்க வேண்டியது. வீட்டு ஆளுங்கள்லாம் இப்படி வேணும் அப்படி வேணும்னு கண்டதையும் மாத்த சொல்லிட்டாங்கடா, அதான் இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஏதோ உளறி கொட்டி கிளறி மூடிக்கிட்டு இருக்க. அண்ணே நீ நார்மலா இருக்கியான்னு பாண்டியன் கேக்குறாரு. ஓகே தானேன்னு அவரு கேட்க, டேய் எனக்கு என்னடா, அதான் நீயே பாக்குறியே நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லடான்னு தடுமாறுறாரு சேரன். நல்லா இருந்தா சரிதானே அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே அப்படின்னு அங்க கூப்பிட்டுட்டு வர பல்லவன் பாண்டியனை பார்த்துட்டு, பாண்டியண்ணே நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர, டேய் பல்லவா நீ என்ன இங்கே வந்திருக்க, உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா என்ன அப்படின்னு சேரன் சொல்ல, இல்லைண்ணே நீ ஓகேவா இருக்கியா இல்லைன்னு தெரில, மனசு ஒரு மாதிரியா இருந்தது, அதான் உன்னை தேடி வந்தேன்னு பல்லவனும் உட்கார்றாரு. அப்போ அங்க வர்ற அனீஷ், பையா இன்னைக்கு ஓகேவே இல்லை அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அனீஷ் நீ போய் வேலையை பாருப்போ அப்படின்னு சேரன் சொல்ல, இல்ல பையா அப்படின்னு அவர் மறுத்து ஏதோ சொல்ல வர்றாரு. சொல்றேன்ல போடா போய் வேலையை பாருடா போடா சும்மா அப்படின்னு சேரன் சொல்ல, அனீஷ் பேசாம திரும்பி போறாரு. உடனே சேரன் பரபரப்பா, டேய் எனக்கு ஒன்றும் இல்லடா நான் நல்லா தான் இருக்கேங்கிறாரு சேரன். அப்புறம் ஏன்னே இந்நேரம் தாலி கட்டி இருப்பாங்கல்ல, இந்நேரம் எல்லாரும் போட்டோ எடுத்திருப்பாங்கல்லன்னு காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, சொல்லிட்டானா அவன் அப்படின்னு முனகுற சேரன், டேய் அது நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு கல்யாணம் நடக்குது, அது இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும், போட்டோ எடுத்திருப்பாங்க, பந்தி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு ஏதாவது பேசுவோம் இல்லடா, அந்த மாதிரி சாதாரணமா சொல்றது தான்டா, மற்றபடி எனக்கு என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு பயங்கரமா சமாளிக்கிற சேரன். இவங்க ரெண்டு பேரும் நம்புனானுங்களா இல்லையாங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. டேய் என்னடா அப்படி பாக்குறீங்க, நீங்க நினைச்சு கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடா, இதுல நான் நல்லா இருக்கேனான்னு வேவு பார்க்க வேற வந்திருக்கீங்களா ரெண்டு பேரும், போங்கடா போய் வேலையை பாருங்க ரெண்டு பேரும், நான் நல்லா தான் இருக்கேங்கிறாரு சேரன். அண்ணே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே, நான் உன் கூடவே இருக்கேன்னேங்கிறாரு பல்லவன். டேய் எதுக்குடா, தேவையில்லாம எதுக்கு நீங்க இங்க இருக்கணும், உனக்கு படிக்கிற வேலையெல்லாம் இல்லையா என்ன அப்படின்னு பல்லவனை கேட்டுட்டு பாண்டியன் கிட்ட திரும்பி, டேய் நீ வேலைக்கு போகலையா, வெயில் வேற மண்டையை புழக்குது பாரு, போ நீ போய் வீட்டில் ஃபேனை போட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு போ, நான் சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன் போய் சாப்பிடுங்க, எனக்கு இந்த வெயில்லாம் பரவாயில்ல, நீ போய் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போ, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி துரத்துறதுலயே குறியா இருக்காரு சேரன். அண்ணே நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, டேய் நான் தான் சொல்றேன் இல்லடா எனக்கு ஒன்றும் இல்லடா பாண்டி, போங்க போய் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க நேரமாச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, இல்லைன்னு நான் சொல்றத கொஞ்சம் அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிக்க, டேய் நான் தான் சொல்றேன் இல்லடா எனக்கு ஒன்றும் இல்லைன்னு, போங்க கிளம்புங்க போங்க அப்படின்னு சேரன் பாண்டியன் முதுகுல கைய வச்சு தள்ள, சரிண்ணே அப்படின்னு எழுந்திருக்கிறாரு. பல்லவனும் எழுந்திருக்க ரெண்டு பேரும் அவங்க அண்ணனை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. அதுவரையிலும் தெம்பா காட்டிக்கிட்ட சேரன் அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அவரு மனசுல முத நாள் கார்த்திகா வந்ததும் அவரை ஹக் பண்ணிக்கிட்டு அழறதும், அவரு ரொம்ப ஆர்வத்தோட தாலியை கையில எடுத்துட்டு அப்புறம் அவங்க பேசினதுக்கு அப்புறம் அதை மெல்ல இறக்குறதும்
அதுக்கப்புறம் அந்த இருட்டில் கார்த்திகா அவங்க அம்மா அப்பா கூட திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறதும் அவர் மனசுல வர அப்படியே துவண்டு போய் உட்கார்ந்துருக்காரு. அவரோட கண்கள்லாம் கலங்கி கண்ணீர் அப்படியே கீழே விழட்டுமா வேண்டாமான்னு நிக்குது. அப்போ அங்க வர்ற அனீஷ், என்னாச்சு பையா அப்படின்னு தோல்ல கை வைக்க திடுக்குன்னு சமாளிச்சுக்கிற சேரன் கண்ணில் இருக்க கண்ணீரை தொடச்சிக்கிறாரு. ஒன்னும் இல்லடா அனீஸ், இந்த சிமெண்ட் மூட்டையிலேருந்து ஏதோ கண்ணில் பட்டு அப்படியே கொஞ்சம் எரிச்சலாக இருக்கு அப்படிங்கிற சேரன் அவசரமாக லுங்கியை தூக்கி முகத்தை தொடச்சிக்கிறாரு. உங்களை பார்த்தாலே தெரியுது பையா, நீங்கள் சரியில்லைன்னு. பேசாமல் நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க பையா, போங்க அப்படின்னு அனீஷ் சொல்ல, டேய் அனீஷ், எனக்கு என்ன ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போய் காய்ச்சலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மூக்க உறிஞ்சி சரி பண்ணிக்க பார்க்குறாரு சேரன். வந்ததுலேருந்து எனக்கு உங்களுக்கு வேலை ஓடலை பையா, எல்லாம் மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் வீட்டுக்கு போங்க பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல, பரவாயில்ல அனீஷ் அப்படின்னு சேரன் சொல்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பையா, நீங்கள் போங்க பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல, 70 வயது பெரியவர் மாதிரி தடுமாறி எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு சேரன். அவரோட சைக்கிள் நத்தையை விட மெதுவா ஊர்ந்துகிட்டு இருக்க, விட்டு போவாயோ என்ன நீயே, சுட்டு போவாயோ நெஞ்சை தூளாக்கியன்ற பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அப்படியே சோகத்தின் மறு உருவா அவர் சைக்கிளை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. முதல்ல ஒரு கார் அவரை கிராஸ் பண்ணி போகுது, அடுத்த ஒரு கார் வருது. அதுல ஃப்ரண்ட்ல கார்த்திகாவோட அம்மா உட்கார்ந்துருக்க, பேக் சீட்ல கார்த்திகா மாலை கழுத்துமா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பக்கத்துல மாப்பிள்ள உட்கார்ந்துருக்காரு. இன்றோடு என் கதையை முடிக்கிறாய், இனி நான் என்ன ஆவேன், என் பொழுதெல்லாம் அழுதே நான் சாகிறேன்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அந்த பாட்டு சேரனுக்கு மட்டும்தான் கேக்குது. அப்போ கார் வந்து கார்த்திகா வீட்டு முன்னாடி நிக்க, வீடியோகிராஃபர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க. சேரன் கண்ணை கூட இமைக்காம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு, சைக்கிள்ல இருந்து காலை கீழே ஊனிக்கிட்டு. அவங்க அம்மாவும் கார்த்திகா இறங்குறாங்க. அப்படியே மாப்பிள்ளை பையனும் வந்து பக்கத்துல நிக்க ஆரத்தி எடுக்கிறதுக்காக தட்டை எடுத்துட்டு வராங்க லேடிஸ். சேரன் ரொம்பவே ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு. கார்த்திகாவும் எந்த உணர்ச்சியும் இல்லாத சிலை மாதிரி நிக்கிறாங்க. கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளையும் புன்னகை மன்னனா நின்னுட்டு இருக்க. ஆரத்தி எடுத்து 2 பேருக்கும் பொட்டு வைக்கிறாங்க. சேரன் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே நின்று பாத்துட்டு இருக்காரு. சார் இங்க பாருங்க சார், கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு சொல்ல கார்த்திகாவை நெருங்கி வந்து போஸ் கொடுக்கிறாரு மாப்பிள்ளை. அப்படியே தோல்ல கை போடுங்க அப்படின்னு போட்டோகிராஃபர் சொல்ல, மாப்பிள்ள கார்த்திகாவோட தோல்ல கைய வைக்க கார்த்திகா ரொம்ப வித்தியாசமா இருக்க மாதிரி பாக்குறாங்க. சேரன் ரொம்பவே அடிபட்ட பார்வை பார்த்துட்டு நிக்கிறாரு. சார் நெத்தியில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு போட்டோகிராஃபர் சொல்ல, தம்பி திரும்புங்க அப்படின்னு கார்த்திகாவோட அப்பா அதை சரி பண்றதுக்காக ரெடி ஆகுறாரு. விரக்தியோட விளிம்புல நின்னுட்டு இருக்க கார்த்திகா மெதுவா திரும்ப அங்க நிக்கிற சேரனை பாத்துடுறாங்க. சேரன் மெல்லிசா கார்த்திகாவை பார்த்து சிரிக்க, கார்த்திகா கண்ணெல்லாம் மரத்து போன மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள இந்த பக்கமா திரும்ப, ஓகேவா அப்படின்னு அவர் கேட்க, ஓகேங்க சார் மேம் இங்கே பாருங்க அப்படின்னு கார்த்திகாவை திரும்ப வச்சு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. தோல்ல கை போடுங்க அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள தோல்ல கைய போட சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே போஸ் கொடுக்குறாங்க கார்த்திகா. அப்போ கார்த்திகாவோட பெரிய மாமா, தம்பி போட்டோவை அப்புறம் எடுத்துக்கலாம், நாம இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க பிள்ளையார் கோயில்ல போய் முதல் சாமி கும்பிட்டு வந்துருவோம், வா பொண்ணு மாப்பிள்ள பால் பழம் சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால முதல்ல போய் கும்பிட்டு வந்துடலாம், வாங்க அப்படின்னு அவங்க மாமா சொல்ல, போலாம் மச்சான் அப்படின்னு கார்த்திகாவோட அப்பாவும் போலான்னு அவங்க அம்மாவும் திரும்ப, வாங்க போலாம் அப்படின்னு அங்க நிக்கிற 2 சொந்தக்காரங்க சொல்ல, எல்லாரும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கார்த்திகா மட்டும் நின்ன இடத்துல இருந்தே சேரனையே பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திகாவோட கால்ங்க நடந்தாலும் அவங்க பார்வை முழுக்க சேரன் மேலதான் இருக்கு. அவங்க மெதுவா ஆப்போசிட் ரோட்ல சேரனை கடந்து போக, நல்லா இருமான்ற மாதிரி கையை தூக்கி பிளஸ் பண்றாரு சேரன். அந்த சில வினாடிகள் யுகம் மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, சேரன் மெதுவா சைக்கிளை நகர்த்துறாரு. சைக்கிள் வந்து வீட்டுல நிக்க, சேரன் கொண்டு வந்த பைய அப்படியே வெளியே வச்சுட்டு தொங்கி போன பொம்மலாட்ட பொம்மை மாதிரி நடந்து அங்க இருக்க சேர்ல உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்த நிலா இதை பாக்குறாங்க. புக்க பக்கத்துல வச்சுட்டு தயங்கிக்கிட்டே மெதுவா நடந்து வந்து, அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே திடுக்குன்னு திரும்புற சேரன், சொல்லுப்பாங்கிறாரு. என்னாச்சுன்னு கேட்க, ஒன்னும் இல்லப்பா ஒன்னும் இல்ல அப்படின்னு தடுமாறுற சேரன். சாப்பிட்டியாப்பான்னு கேட்க, சாப்பிட்டேன்னு, நீங்க அப்படின்னு நிலா கேட்க, நானும் சாப்பிட்டேன்பாங்கிறாரு அவரு. ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸா உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு நிலா அவரையே பார்த்துக்கிட்டு இருக்க. வேகமா எழுந்து கிச்சனுக்கு போற சேரன் செம்பு நிறைய தண்ணியை முண்டு படபடன்னு குடிக்கிறாரு. தண்ணியை உள்ளர போகாம அடைக்குது. அப்படியே மேலெல்லாம் கொஞ்சம் கொட்டிக்கிறாரு. மூச்சு விட முடியாம ரொம்பவே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறவரு படபடப்பா வந்து உட்கார்றாரு. நிலாவும் பக்கத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்க, பெரிய பெரிய மூச்சு எடுத்துட்டு இருக்கிறவரு
பட்டனை எழுந்து டாய்லெட்டுக்கு ஓடுறாரு. அங்கிருந்து வெளியே வந்து தள்ளாடிக்கிட்டு நிக்கிறவரு மறுபடியும் கொஞ்சம் எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டு போய் செம்பு நிறைய தண்ணியை மொண்டு குடிக்கிறாரு. மறுபடியும் பயங்கர டென்ஷனோட வந்து அவரு அந்த பெரம்புச்சேர்ல உட்கார நிலா வந்து முன்னாடி நிக்கிறாங்க. நிமிந்து பார்த்துட்டு சாப்பிட்டியாப்பான்னு கேட்க சாப்பிட்டேன்னுங்கிறாங்க நிலா. என்னாச்சுன்னு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு நிலா கேட்க மூச்சுக்கு திணறிக்கிட்டு இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஒரு மாதிரி தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு அவ்வளவுதாங்கிறாரு சேரன். அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்றீங்க, டாக்டரை போய் பார்க்கலாமா அப்படின்னு நிலா கேட்க அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ராத்திரி ஒழுங்கா தூங்கலன்னு நினைக்கிறேன், அதான் ஒரு மாதிரியா இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு எழுந்து போற சேரன் டிவி வச்சிருந்த டேபிள்ல பலமா இடிச்சுக்கிறாரு. அச்சோ அச்சோன்னு அவர் ஐன்னு வலி தாங்க முடியாம கத்த அண்ணே என்னண்ணே அப்படின்னு பதறி போய் நிலாவும் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அவரு ஒண்ணு இல்லைன்னு சொல்ல அண்ணே முதல்ல வந்து உட்காருங்கண்ணே வாங்கண்ணே, என்னாச்சு பாருங்க அடிபட்டுருச்சா அப்படின்னு அவரோட காலை எடுத்து பாக்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு காலை உள்ளர இழுத்துக்கிறாரு. ரத்தம் வருதான்னு பார்க்கலாம் காட்டுங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்ல இல்லப்பா ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் பார்க்காம போய் இடிச்சுக்கிட்டேன், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்பா அப்படிங்கிற சேரன் பெரிய பெரிய மூச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணா நீங்க ஓகேவா அப்படின்னு நிலா கேட்க புசு புசுன்னு பெரிய பெரிய மூச்சு விட்டுட்டு இருக்காரு சேரன். நிலா மெதுவா அவரோட கையை ஆதரவா பிடிக்கிறாங்க. சேரனோட கை பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருக்கு. அண்ணே என்னன்னு நிலா கேட்க ஒரு இன்னொரு கையால நிலாவோட கை மேல கைய வச்சுக்கிறாரு. நிலாவோட கைய தன்னோட 2 கையாலையும் எடுத்து முகத்துல வச்சுக்கிட்டு கதறுன்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. அண்ணே அப்படின்னு நிலா கூப்பிட்டு இருக்க அவரு கதறுன்னு கதறி அழறாரு. அவரால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சட்டையை வச்சு முகத்தை மறைச்சு பாக்குறாரு, முகத்தை தொடச்சு பாக்குறாரு. ஒரு கட்டத்துல மேல பார்த்து ரொம்ப கதறி அழறவரு நிலாவோட கையை விட்டுட்டு துண்டு எடுத்து முகத்தை மூடிக்கிட்டு அழறாரு. அண்ணே என்னாச்சுன்னு அண்ணே அப்படின்னு மறுபடியும் நிலா அவரோட காலில் கைய வைக்க நிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அழறவரு கொஞ்சம் கொஞ்சமா தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. முகத்தை தொடச்சிட்டு இருக்க துண்டு எடுத்து முகத்தை தொடச்சிட்டு ஒன்றும் இல்லப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் அவரால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம தலையை குனிஞ்சு அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே பின்பக்கமா சாயிறவர் செவுத்துல இடிச்சுக்கிட்டு அழறாரு. அழுகையோடையே நான் கார்த்திகாவை பார்த்தேன்ப்பா, கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க, கார்த்திகாவை இன்னைக்கு நான் பாத்திரவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அவளை மாலையும் கழுத்துமா பார்த்துட்டேன்ப்பா, என்னன்னே தெரியல, என்னால இன்னைக்கு ஒரு வேலையும் செய்ய முடியலையா, அங்க இருந்தா எப்படியும் வேலை நடக்காது, வீட்டுக்கே போயிடலான்னு தான் கிளம்பி வந்தேன், அவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா பார்க்க கூடாத கோலத்துல பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு சேரன் சொல்லி அழ அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க நிலா. அவ மனக்கோலத்துல அவ புருஷனோட வந்து இறங்குறத பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு கதற சேரன் துண்டு எடுத்து முகத்தை மூடிட்டு அழறாரு. நிலாவுக்கு அழுகையா வருது. நல்ல பொண்ணுப்பா, அவ தங்கமான பொண்ணு, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் மாமா, என்ன உங்களுக்கு பிடிக்குமா மாமா அப்படின்னு அவ என்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கா, ஆனா நானும் ஒரு நாள் கூட வாயை திறந்து உன்னை எனக்கு பிடிக்கும் கார்த்திகான்னு சொன்னதே இல்லை. தினமும் என்னை தேடி தேடி அங்க வந்து நிப்பா, வாய் நிறைய ஆசையா மாமா மாமான்னு கூப்பிடுவா. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தாலே மனசெல்லாம் சந்தோஷமா மாறிடும். அவ வந்து போனதுக்கு அப்புறம் கூட அவ வந்தது பேசுனது எல்லாத்தையும் மனசுக்குள்ள ஓட்டி பார்த்து நான் அவ்வளவு சந்தோஷப்படுவேன். இந்த ஊர்ல எங்க குடும்பத்தை யாரும் ஒரு குடும்பமாவே மதிக்க மாட்டாங்க. ஏன் கார்த்திகாவோட அம்மா மாமான்னு எங்களை நெருங்கின சொந்தமே மதிச்சதில்ல. அது எல்லாத்தையும் மீறி கார்த்திகா இங்க வருவா. அவ இங்க வந்து போறது அவ அம்மா அப்பா யாருக்குமே கொஞ்சம் கூட பிடிக்காது. பயங்கரமா திட்டுவாங்க. என் கண்ணு முன்னாடியே போட்டு அடின்னு அடிப்பாங்க. எல்லா அடியையும் வாங்கிக்கிட்டு தாங்கிக்கிட்டு அடுத்த நாளே சிரிச்ச முகத்தோட இங்க வந்து நிப்பா. அதனாலயே என்னமோ எனக்கு அந்த பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துல இருந்தே எங்களை எல்லாரையும் சொந்தக்காரங்களா மனுஷங்களா பார்த்தது அவ ஒருத்தி தான்ப்பா அப்படின்னு தேம்பி அழற சேரன் துண்டு எடுத்து முகத்தை தொடச்சிக்க அவர் முன்னாடி மண்டி போட்டு உட்கார்ந்துருக்க நிலாவும் அழன்னு அழறாங்க. முகத்தை தொடச்சுக்கிட்டு இது இப்போன்னு இல்லப்பா, அவ சின்ன பொண்ணா இருக்கும் போதே அப்படிதான் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவா. அவங்க வீட்டுல என்ன சாப்பாடு செஞ்சாலும் அது ஒரு டப்பாவுல போட்டு யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து மாமா இந்தாங்க சாப்பிடுங்க மாமா அப்படின்னு கொடுப்பா. அன்னையில இருந்து கார்த்திகாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாள் ஆக ஆக அவன் மேல எனக்கு இருக்க அன்பு அதிகமாதான் ஆச்சு. ஆனா அத கூட அவகிட்ட நான் வாயை திறந்து சொன்னதே இல்லப்பா, சொல்லவே இல்லை. இப்ப தோணுது ஒருவேளை எனக்கும் உன்னை பிடிக்கும் கார்த்திகா அப்படின்னு அவகிட்ட சொல்லி இருக்கணும்னு இப்ப தோணுதுப்பா
இப்ப தோணுது அப்படின்னு தாங்க முடியாத சோகத்துல உடைஞ்சு போய் அழறாரு சேரன். மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.